الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய அகீதா வகுப்பில் சென்ற மாதம் தௌஹீதுல் உலூஹியாவின் மிக பிரதானமான அம்சமாகிய இபாதத் சம்பந்தமாக நம்ம பார்த்தோம். அதில் இபாதத் என்றால் என்ன, இபாதத் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகள் என்ன, இபாதத் உள்ளடக்க வேண்டிய அடிப்படைகள் என்ன என்ற அம்சங்களை விரிவாக அந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். யார் இபாதத்துக்கு தாரீஃப் சொல்லுவீங்க? வரைவிலக்கணம் சொல்லுங்க. வெரி குட். அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய உள்ளார்ந்த வெளிப்படையான அனைத்து சொற்களும் செயல்களும் இபாதத்தாக கருதப்படும் என்றதை பார்த்தோம். இபாதத்தினுடைய வகைகளை யார் சொல்லுவீங்க? வெரி குட். இபாதா மஹ்தா, இபாதா கைர் மஹ்தா என்று இரண்டு பகுதிகளாக இபாதத்தை பார்த்தோம். இபாதா மஹ்தா என்றால் என்ன? அல்லாஹு தஆலா நமக்கு அறிமுகப்படுத்தும் போது அதை வணக்கமாக அறிமுகப்படுத்தி இருந்தால் அது இபாதா மஹ்தா. நீங்கள் இபாதா கைர் மஹ்தான் என்ன யார் சொல்லுவீங்க? இபாதா கைர் மஹ்தா. பொதுவாக அனுமதிக்கப்பட்ட அல்லது உலக வழக்கில் கடமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை எண்ணத்தின் அடிப்படையில், நீயத்தின் அடிப்படையில் இபாதத்தாக மாற்றுவதுதான் இபாதா கைர் மஹ்தா என்றதை பார்த்தோம். பின்னால் உள்ளவங்க சொல்லுங்க, இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகள் எத்தனை? அல்லாஹ்வுக்காக செய்தல், அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையை பின்பற்றி செய்வது. இபாதத் உள்ளடக்க வேண்டிய அடிப்படைகள் எத்தனை சொல்லுங்க. பின்னால் உள்ளவங்க தான். இபாதத் உள்ளடக்க வேண்டிய அடிப்படைகள் நேசம், பயம், ஆதரவு. வெரி குட். இந்த மூன்று அடிப்படைகளையும் ஒரு இபாதத் உள்ளடக்கி இருக்கும் போது தான் அந்த இபாதத் உயிரோட்டமான இபாதத்தாக அமையும் என்பதை பார்த்தோம். இப்போ இதோடு தௌஹீதுல் உலூஹியா பற்றிய விளக்கம் நிறைவு பெறுகிறது. மூன்றாவது பகுதியாகிய தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் பற்றி இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க உள்ளோம் இன்ஷா அல்லாஹ். மிக முக்கியமான ஒரு பகுதி தான் தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்பது. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரையும் ஏனைய பிரிவினர்களையும் பிரித்து காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, ஸலஃபு ஸாலிஹீன்கள் இவர்கள்தான் இந்த அல் அஸ்மா வஸ்ஸிஃபாத்துடைய விஷயத்தில் தெளிவான கொள்கையை உடையவர்கள். மற்றவர்கள் பெரும்பாலும் இதில் தெளிவற்றவர்களாகவே இருக்கிறார்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அடிப்படையிலும் சஹாபாக்கள் புரிந்து கொண்ட அடிப்படையிலும் இந்த தௌஹீதை புரிந்து மக்கள் மத்தியில் போதிக்கக்கூடியவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்பது மிக முக்கியமான அம்சமாகும். இன்றைக்கு உலகத்தில் அதிகமானவர்கள் வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் காணப்படுகிறது. இரண்டாவதாக, இந்த தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் பற்றிய தெளிவு இல்லாமைதான் இறையச்சம் மக்களுடைய உள்ளங்களில் குறைவாக இருப்பதற்கு காரணமாகும். என்றால் அல்லாஹ்வை சரியான முறையில் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பகுதிதான் தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். அல்லாஹ் என்றால் யார், அவன் எப்படி இருப்பான், அவனுடைய பண்புகள், அவனுடைய தன்மைகள் என்ன என்பவற்றை மிக தெளிவாக சொல்லித்தரக்கூடிய பகுதி இந்த அஸ்மா வஸ்ஸிஃபாத். இதனால தான் ஸலஃபு ஸாலிஹீன்கள் நிறைய இந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள்.
அவர்களுடைய புத்தகங்களை நாம் படித்து பார்க்கும்போது இந்த பகுதியை பற்றி பேசாமல் அவர்களுடைய புத்தகங்கள் இருக்காது. ஆனால் இன்றைக்குள்ள இந்த சீர்திருத்தவாதிகள், சிந்தனையாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சலஃபு சாலிஹீன்களுடைய இந்த வழிமுறையை ஏளனம் செய்வார்கள். அவர்களை பார்த்தால் எப்போதும் அஸ்மா சிஃபாத் பேசிக்கொண்டே இருப்பார்கள், எப்போதுமே அஸ்மா சிஃபாத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் என்று ஏளனமாக கிண்டலாக சொல்லுவார்கள். இப்போ அஸ்மா சிஃபாத்தை பேசுவதென்றால் யாரை பற்றி பேசுகிறார்கள்? அல்லாஹ்வை பற்றி பேசுகிறார். அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்துவது சின்ன விஷயமாக போய்விட்டது, ஆட்சி என்பது பெரிய விஷயமாக போய்விட்டது. இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் இடம் பிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஹிலாஃபத். இப்போ இளைஞர்களுக்கு என்ன தேவைன்றால் ஏதாவது புரட்சி செய்யணும், சூடான ரத்தம், புரட்சிகரமாக வழிநடத்தினால் அவர்களுக்கு பிடிக்கும். எனவே இந்த இளைஞர்களுடைய உணர்வை பயன்படுத்தி கொண்டு இந்த சிந்தனையை அவர்கள் மத்தியிலே வளர்ப்பது என்னது, நமக்கு இப்போ அவசியமாக தேவை ஒரு ஹலீஃபா, ஒரு ஆட்சியாளர். எனவே இதெல்லாம் செகண்ட் திங். எது? தௌஹீத், அஸ்மா வ சிஃபாத், உலூஹியா, ருபூபியாவெல்லாம் செகண்ட் திங். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் என்றால் ஹிலாஃபத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்து இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு பரப்பப்பட்டு வருவதை பார்க்கிறோம். இது இன்றைக்கு நேரடியாக ஹிலாஃபத்தை பற்றி பேசுகிறவர்கள். அதாவது 1924ஆம் ஆண்டு உஸ்மானிய ஹிலாஃபத் வீழ்ச்சி அடைந்த பிறகு மீண்டும் ஒரு ஹிலாஃபத் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு எகிப்தில் உள்ள சில இளைஞர்கள் புறப்பட்டார்கள். அந்த இளைஞர்களும் இந்த தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்துடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள், அல்லது இதை ஒரு இரண்டாம் பட்ச அம்சமாக மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்துகிறார்கள். முதல் கடமை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வை பற்றி அறிவதுதான். ஏற்கனவே நம்ம அதை பார்த்திருக்கிறோம். சூரத்து முஹம்மத் 19வது வசனம், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உண்மையில் வணங்கி வழிபட தகுதியான கடவுள் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் தான் உண்மையில் வணங்கி வழிபட தகுதியானவன் என்பதை இனம் காண்பதற்கு என்ன தேவை? அவனை பற்றிய அறிவு தேவை. அல் அஸ்மா வ சிஃபாத் தேவை. அல் அஸ்மா வ சிஃபாத் சரியாக சொல்லப்பட்டிருந்தால் அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கி வழிபட தகுதியானவன் என்பதை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருக்கும். இந்த சமுதாயம் என்ன செய்யுது என்றால், அல்லாஹ் ரப்பு என்று சொல்லுது, ஆனால் அடியார்களிடம் போய் தங்களுடைய தேவைகளை கோட்டுக்கொண்டு பெரும்பாலான மக்கள் இன்னும் அதிலிருந்து விடுபடவில்லை. தர்காக்களுக்கு போவது, அவுலியாக்களிடத்தில் செல்வது, இந்த விஷயத்திலிருந்து பெரும்பாலான மக்கள் இன்னும் விடுபடாமல் இருப்பதற்கு காரணம் என்னென்றால் அல்லாஹ்வை அவர்களுக்கு தெரியவில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்றான்? வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் அவர்கள் மதிக்கவில்லை. யாரை பார்த்து சொல்றான்? மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை ஏற்றிருந்தார்கள். உங்களை படைத்தது யார் என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் தான் என்று சொல்லுவார். வானத்திலிருந்து மழையை பொழிய செய்வது யார்? அல்லாஹ். உங்களுக்கு ரிஸ்கை தருவது யார்? அல்லாஹ் என்று தெளிவாக சொன்ன அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் அவர்கள் மதிக்கவில்லை. பொதுவாகவே ஒருவரை எப்ப மதிப்போம்? நம்ம அவர் யாருன்னு தெரிஞ்சாதான் மதிப்போம். இப்போ நம்முடைய கிளாஸுக்கு ஒரு ஒரு நாட்டில் உள்ள ஒரு மினிஸ்டர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்னு வைங்க, எல்லாரையும் போல சாதிக் பாய் 150 ரூபா வாங்குவார், ரைட்? அப்படித்தான் ட்ரீட் பண்ணுவார். நமக்கு மினிஸ்டர் என்று தெரிஞ்சுட்டா என்ன நடக்கும்? அப்படி எல்லாமே தலைகீழாக மாறிவிடும். என்னால் அவர் யார் என்பதை தெரியும் போதுதான் அவருக்குரிய மதிப்பு கொடுப்படும். இது பொதுவாக உள்ள விஷயம். இப்போ அல்லாஹ்வை யார் என்று தெரியாமல் எப்படி அல்லாஹ்வை மக்கள் மதிப்பார்கள்? ஆனால் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லிட்டு அவுலியாக்கள்கிட்ட போய் துவா கேட்கிறார்கள். ஆபத்து வரும்போது யா முஹீத்தீன் என்று அழைக்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றி திட்டினாவெல்லாம் கோபம் வராது. அல்லாஹ்வை பற்றி திட்டும் போது சிம்பிளா எடுத்துக்கிறாங்க. அவுலியாக்களை பற்றி திட்டி பாருங்க, கோபம் வருது. என்ன காரணம்? அல்லாஹ்வை தெரியல. அல்லாஹ் வரையும் குறைந்தது ஆயத்துல் குர்சியை நாம் இந்த சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தி இருந்தாலே அல்லாஹ் தான் வணங்கி வழிபட தகுதியானவன் என்பதற்கான முழு நியாயமான காரணங்களும் ஆயத்துல் குர்சியில் சொல்லப்படுகிறது.
அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹுவை தவிர வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுள் யாரும் இல்லை. ஏன்? அல் ஹை, அவன் உயிரோடு இருப்பவன். அல் கையூம், தன்னுடைய தேவைகளை தானே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய, மற்றவர்களின்பால் தேவையற்றவன். லா தஅகுதுஹு சினத்துன் வலா நௌம், சிறு தூக்கம் கிடையாது. மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, அதாவது மறுமையில் முழு அதிகாரமும் அல்லாஹ்விடமே இருக்கிறது. அவனிடத்தில் பரிந்துரை செய்வதற்கு யாருக்குத்தான் முடியும் அவனுடைய அனுமதி இல்லாமல்? என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் மறுமையிலே முழு அதிகாரமும் முழு ஆட்சியும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கும். மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவர்கள் முன்னால் செய்தவைகளையும் பின்னால் செய்தவைகளையும் அவனே அறியக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அறிவை பற்றி இவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அடுத்தது வஸிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வுடைய குர்சி வானங்களையும் பூமியையும் விட விசாலமானது. வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, அதை பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். வஹுவல் அலியுல் அஸீம், அவன் உயர்ந்தவன், அவன் மகத்தானவன். எனவேதான் அவன் வணங்கி வழிபட தகுதியானவன். அல்லாஹ் ஏன் உண்மையில் வணங்கி வழிபட தகுதியான கடவுள் என்பதற்கான நியாயமான காரணம் ஆயத்துல் குர்சி சொல்லப்படுற எல்லாமே பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் அல்லது அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள். அலி, அஸீம். இந்த அல்லாஹ்வுடைய அஸ்மா வஸ் சிஃபாத் சரியான முறையில் இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தப்பட்டால் அல்லது நாம் சரியான முறையில் புரிந்து கொண்டால் அல்லாஹ்வின் மீது நிறைய அன்பு நமக்கு வரும். அல்லாஹ்வை பற்றி அச்சமும் நம்முடைய உள்ளத்தில் வரும். அல்லாஹ்வை சரியாக புரியாத வரையில் அல்லாஹ்வின் மீது அன்பு வரப்போவதும் இல்லை, அல்லாஹ்வை பற்றிய பயம் வரப்போவதும் இல்லை. சும்மா சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள். அல்லாஹ் என்றால் என்னென்று தெரிஞ்சால் தானே பயப்படலாம். அல்லாஹ்வின் மீது அன்பு வையுங்கள் என்றால் அல்லாஹ் என்றால் யார் என்று தெரிந்தால் தானே அல்லாஹ்வின் மீது அன்பு வைக்கலாம். அல்லாஹ்வை யார் என்று அறிமுகப்படுத்துகின்ற ஒரு பகுதி தான் அல் அஸ்மா வஸ் சிஃபாத். எனவே இந்த பகுதி செகண்ட் திங், இது இரண்டாம் பட்ச நிலையில் உள்ளவை என்று நினைக்கிறவர் உண்மையிலேயே மிக தெளிவான வழிகேட்டில் இருப்பவராவார். முதலிடம் கொடுக்க வேண்டியது இதற்குத்தான். இது தெரிந்தால்தான் மன் ரப்புக என்ற கேள்விக்கு பதில் தெரியும். ஆட்சியை பிடிச்சிட்டு மன் ரப்புக்கு பதில் சொல்ல முடியாது. ஆட்சியை என்ன இதை சொல்ல என்றால் நிறைய இன்றைக்கு அந்த செய்தி அப்படி இளைஞர்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காட்டு தீ மாதிரி பரவி கொண்டு வருது. முழுக்க ஆட்சி ஆட்சி ஆட்சி, ஜிஹாத், கொள்கையை பற்றி பேசுறதில்ல. இப்போ கொள்கை வேண்டாம், ஆட்சியை பிடிச்சிட்டு கொள்கையை கொண்டு வருவோம். ஆட்சி வந்தால் கபரை உடைக்கலாம், ஆட்சி வந்தால் தௌஹீதை நிலைநாட்டலாம். அப்போ சொன்ன உடனே ஒரு சரிதானே என்று அடிப்படை இல்லாதவர்கள் அதை நம்பிட்டு போறாங்க. இப்போ நிறைய ஆட்சிகள் வந்தது. உஸ்மானியர்கள் கிட்டத்தட்ட 8 நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தார்கள். உலகத்தில் சுமார் 33 நாடுகளை ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் வைத்து ஆட்சி செய்தார்கள். என்ன நடந்துச்சு? அவர்களுடைய ஆட்சி உள்ள இடங்கள், ஆட்சி இருந்த இடங்களில் எல்லாம் போய் பார்த்தால் கபறுகள் கட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்களுடைய ஆட்சி செய்த சாதனை என்னென்றால் வணங்கப்படக்கூடிய கபறுகளை வளர்த்து விட்டு போனதுதான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி கொண்டு வந்து என்ன செய்தார்கள்? கபறுகளை உடைத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி கட்டப்பட்டிருந்த கபறுகளை உடைத்தார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்து என்ன செய்தார்கள்? கபறுகளை கட்டி எழுப்பினார்கள். ஆட்சி வெறுமனே ஆட்சி வந்து ஒன்றும் சாதிக்க முடியாது. முஹம்மது குத்துப் என்ற ஒரு பெரிய அறிஞர் அண்மையில் வஃபாத் ஆகிவிட்டார். இவர் 100% சலஃபி அறிஞர் கிடையாது, ஆனால் ஒரு நடுநிலையான அறிஞர். அவர் இந்த ஆட்சியை பற்றி சொல்லும் போது சொல்றார், ஃபர்ஸ்ட் உங்களுடைய உள்ளங்களில் ஆட்சியை நிலைநாட்டுங்கள், உங்களுடைய பூமியில் அந்த ஆட்சி தானாக மலரும் என்றார். என்ன அர்த்தம்? உங்களோட அக்கீதாவை சீராக்குங்க, ஆட்சி சரியா வரும். இப்போ இன்றைக்கு பார்க்குறோம், ஒரே கொள்கை என்று சொல்லக்கூடியவங்களே ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட முடியாமல் பிரிந்து போகிறத பார்க்குறோம். என்ன காரணம்? கொள்கை தெளிவில்லை. கொள்கை தெளிவு இருக்குமாக இருந்தால் அவர்கள் பொது விஷயங்களில் உடன்படுவார்கள். இன்றைக்கு உங்களுடைய நாட்டு நிலைமையை பொறுத்து முடிவெடுப்பதிலேயே
ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். என்ன கொள்கை பேசுறாங்க, ஆனால் சுயநலம் வந்து விடுகிறது. அப்ப இந்த கொள்கையை பற்றிய தெளிவு உள்ளத்தில் வந்தால் எல்லா பிரச்சனைகளுக்கும் அது தீர்வாக அமையும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். இது குர்ஆன் வசனம், இதுல சந்தேகம் கிடையாது. சூரத்துல் அன்ஃபால் 2வது வசனம். உண்மையான மூமின்கள் யார் என்றால் அவர்களிடம் அல்லாஹ் என்றால் உள்ளம் நடுங்கும். அவர்களிடம் அல்லாஹுடைய குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பித்தால் ஈமான் அதிகரிக்கும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியா இல்லையா? உண்மையா இல்லையா? அப்ப நமக்கு இது நடக்குதா? அல்லாஹ் என்றால் உள்ளத்தில் நடுக்கம் வருகிறதா? குர்ஆன் வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கிறதா? அப்ப இல்லை என்றால் ஏன்? அந்த நிலை ஏற்படவில்லை என்றால் என்ன காரணம்? என்ன காரணம் நினைக்கிறீங்க? அல்லாஹ் பற்றி தெரியாது, வேறொரு காரணம் கிடையாது. அல்லாஹ்வை பற்றி தெரிந்தால் நம்ம எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்முடைய பார்வையில மிக சிம்பிளான மனிதர்கள் நாம். அல்லாஹ்வை பற்றி தெரிந்தால் அடுத்த செகண்ட் மௌத்துக்கு ரெடியா இருப்போம். இப்ப அல்லாஹ்வை பற்றி தெரியாதால் நம்முடைய பதவிகள் பெரிதா தெரிகிறது, நம்மிடம் இருக்கிற பணம் பெரிதாக தெரிகிறது, நம்மிடம் இருக்கிற சில டேலண்ட்ஸ் திறமைகள் பெரிதாக தெரிகிறது. அதை வைத்து நாம் நினைத்ததை சாதிக்க நினைக்கிறோம். நம்முடைய அந்த சுய விருப்பு வெறுப்புகளை நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்கிறோம். நான் அல்லாஹ்வை தெரிந்த மக்களிடத்தில் இந்த செய்திகள் போனால் அல்லாஹ்னா நடுங்குவாங்க, அல்லாஹ்னால் பயம் வரும். நம்ம சொல்லக்கூடிய அடிக்கடி சொல்ற ஹதீஸ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொன்னது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் கொண்டிருக்கும் போது ஒருவன் திருடுகிறான். திருடியவனை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க? நீ திருடினாய் அல்லவான்னு கேட்டாங்க. அதற்கு அவன் என்ன சொன்னான்? ஃபவல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லாஹு மா ஸரக்த். வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன் நான் திருடவில்லை என்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கோவப்பட்டு அவனுக்கு அடிக்க போகல. அவங்க என்ன சொன்னாங்கண்டா, ஆமன்து பி ரப்பி வ கதபத் ஐனாய. என்னுடைய ரப்பை நான் ஈமான் கொள்கிறேன், என்னுடைய கண்கள் பொய் சொல்லிவிட்டன. என்ன சத்தியம் செய்தது அல்லாஹ்வில. இது நமக்கு குறித்து அதை கற்பனையாக இருக்கும், இது ஜீரணிக்க முடியாமல் இருக்கும். இதுக்கு நியாயம் தேடுவோம். ஈமானோடு இதை பார்க்கும் போது அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வை பயந்து கொள். அல்லாஹ் என்று சொன்ன அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தியது. நம்ம இதுக்கு லாஜிக்கலா எப்படி இது சாத்தியமா, அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அதுக்கு ஏதாவது தகவல் பண்ணி விளக்கம் சொல்லிட்டு போதான் ட்ரை பண்ணி கொண்டே இருப்போம். எனவே சுருக்கமாக அல்லாஹுடைய அஸ்மாக்களையும் சிஃபாத்துகளையும் சரியான முறையில் புரிந்து கொள்வதுதான் ஒரு மனிதன் சரியான முஃமினாக மாறுவதற்குரிய வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அஸ்மா சிஃபாத் விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை போதித்தார்களோ அதை சஹாபாக்கள் அப்படியே ஈமான் கொண்டார்கள். சஹாபாக்களுடைய காலத்தில் அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஒரு சர்ச்சைக்குரிய அல்லது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கவில்லை. சஹாபாக்கள் எல்லோரும் இந்த கொள்கையில் தெளிவாக இருந்தார்கள். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்களோ அதை நம்பினார்கள். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே நம்பினார்கள். என்ன சொன்னாலும் நம்பினார்கள். தஜ்ஜாலை பற்றி சொல்லும் போது தஜ்ஜால் ஒரு கண், குருடன், வலைஸ ரப்புக்கும் பி அஅவர், உங்களுடைய ரப் குருடன் அல்ல, அப்படி ஈமான் கொண்டுட்டு போனாங்க. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களுடைய கை, அல்லாஹ்வுடைய கை அவர்களுடைய கைக்கு மேலே இருக்கிறது என்று ஓதி காண்பித்தார்கள். பல் யதாஹு மப்சூததான், அல்லாஹ்வுடைய இரண்டு கைகளும் விரிந்திருக்கின்றன என்று ஓதி காண்பித்தார்கள். சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரெண்டு கையா? அப்ப அந்த ரெண்டு கை எங்களுடைய கையை போல இருக்குமா அல்லது வேறு விதமாக இருக்குமா? ஒரு சஹாபி ஒரு கேள்வி கேட்டதாக எந்த பதிவும் கிடையாது. ரெண்டு கைன்றது ரெண்டு கை நம்பினாங்க.
அடியார்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கின்றன. அவன் விரும்பியபடி அதை புரட்டுகிறான் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹுடைய விரல் எப்படி இருக்கும்? எங்களுடைய விரலை போன்று இருக்குமா அல்லது அதை விட பெரிதாக இருக்குமா? ஒரு கேள்வியும் கேட்கல, அப்படியே நம்பினாங்க. அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கினா யா ரசூலல்லாஹ், நீங்க ஏற்கனவே சொன்னீங்களே அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்துள்ளான் என்று, அப்ப அரிஷ் காலியாகி விடுமா என்று ஒரு சஹாபி கேள்வி கேட்கவில்லை. ஒரு சஹாபிக்கு சந்தேகம் வரவும் இல்லை. அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் சஹாபாக்கள் மதித்தார்கள். முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் அல்லாஹ்வை மதிக்கவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அல்லாஹ்வாக அறிமுகப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வை அல்லாஹ்வாக ஈமான் கொண்டார்கள். ஒரு சஹாபி கூட இதில் தடுமாறியதாக ஒரு வைஃபான செய்தி கூட காட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒரு சஹாபி தடுமாறியதாக, அல்லாஹ்வுடைய செயல்கள் அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயத்தில் யாருக்கும் எந்த குழப்பமும் வரவில்லை. நிறைய செய்திகள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லாவற்றையும் அப்படியே சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்கள். தர்க்கவியலோடு சம்பந்தமானவர்கள் எப்ப இஸ்லாத்திற்குள் வர ஆரம்பித்தார்களோ அப்போதுதான் தர்க்க ரீதியாக பேச ஆரம்பிக்கிறார்கள். முதல் குழப்பம் வந்ததே அஸ்மா சிஃபாத்தில் தான். முதல் குழப்பமே அல் அஸ்மா வ சிஃபாத்தில். ஜஹ்மியாக்கள், ஜஹ்மி இப்னு சஃப்வான் என்பவனுடைய தலைமையில் தோன்றிய அந்த கூட்டம் சும்மா பகுத்தறிவை போட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் ஈமான் கொண்டபடி நம்மளை ஈமான் கொண்டுட்டு போவோம் என்று அவர்கள் நின்றிருந்தால் ஒரு சிக்கலும் இல்லை. யோசித்து யோசித்து பார்க்குறாங்க, அல்லாஹ்க்கு கையா, அல்லாஹ்வுக்கு முகமா, அல்லாஹ் வருகிறானா, அல்லாஹ் சிரிக்கிறானா, அல்லாஹ் பேசுகிறானா, இது எப்படி சாத்தியமாகும்? இப்படி யோசிச்சு யோசிச்சு வந்து என்ன சொன்னாங்க என்றால், அல்லாஹுடைய பண்புகள் அனைத்தையும் மறுக்க வேண்டும் என்றார்கள். குர்ஆனில் அல்லாஹுடைய சிஃபத்துகளாக எவையெல்லாம் அடையாளப்படுத்தப்படுகின்றனவோ அவை அனைத்தையும் மறுத்துவிட வேண்டும் என்றார்கள். இப்போ பண்புகளை மறுத்தால் அடுத்த பிரச்சனை வருது அவங்களுக்கு. என்ன? பெயருக்குள்ளேயும் பண்பு இருக்கு. சமீ என்ற பெயருக்குள் சம் என்ற பண்பு இருக்கிறது. அலீம் என்ற பெயருக்குள் இல்ம் என்ற பண்பு இருக்கிறது. எனவே பெயர்களையும் ஏற்க முடியாது என்றார்கள். அப்ப இறுதியாக அவர்கள் வந்த ரிசல்ட் என்ன? அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை நாம் நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இவர்கள் தான் ஜஹ்மியாக்கள். இதுல அடுத்த ஒரு பரிணாமம் தான் முஅ்தஸிலாக்கள். அவங்க வந்து சொன்னாங்க, பெயர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இருக்கு என்று அல்லாஹ் குர்ஆன்ல வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லிட்டான். எனவே அல்லாஹ்வுக்கு பெயர் இருக்கிறது. நாம் என்ன செய்வோம் என்றால் பெயரை மட்டும் சும்மா ஒரு பெயரா சொல்லுவோம். அதுக்கு பொருள் எல்லாம் வேண்டாம், மீனிங் கிடையாது, அந்த பெயர்களுக்குள்ள பண்புகள் கிடையாது. அல்லாஹ் இறங்குகிறான் என்பதை மறுப்போம், அல்லாஹ் பேசுகிறான் என்பதை மறுப்போம், அல்லாஹ் சிரிக்கிறான் என்பதை மறுப்போம் என்று அல்லாஹுடைய அனைத்து பண்புகளையும் மறுத்தார்கள். யாரு? முஅ்தஸிலாக்கள். பெயர்கள் இருக்கின்றன, நான் பெயருக்குள்ள பண்பு இல்லை என்று சொன்னார்கள். இவர்களுடைய சிந்தனையில் தாக்கப்பட்ட ஒருவர் தான் அபுல் ஹசன் அல் அஷ்அரி. அபுல் ஹசன் அல் அஷ்அரி அவரும் இந்த கருத்தில் தான் ஆரம்பத்தில் இருந்தார். ஆரம்பத்தில் இதே கருத்து, என்ன முஅ்தஸிலாக்கள் சொன்ன அதே கருத்தை சொன்னார். அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுப்போம், பெயர்களை ஏற்றுக்கொள்வோம் என்றார். பிறகு இவர் படித்து படித்து பார்க்கிறார், இவருக்கு மனதுக்கு கொஞ்சம் திருப்தி போதாது இந்த முஅ்தஸிலாக்களுடைய கொள்கை. எனவே அதிலிருந்து விடுபடுகிறார். விடுபட்டு இரண்டாவது ஒரு நிலையில் வந்து அவர் என்ன சொல்றார் என்றால், அல்லாஹ்வுக்கு சில சிஃபத்துகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். முஅ்தஸிலாக்கள் சொல்வது போன்று அறவே அல்லாஹ்வுக்கு சிஃபத்துகள் இல்லை என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கு சில சிஃபத்துகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். உதாரணமாக இல்ம் அல்லாஹ்வுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும், ஹயாத் அல்லாஹ்வுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு சில சிஃபத்துகள் அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை போதித்து
ஒரு பிரச்சாரம் செய்த நேரத்தில் முத்தசிலாக்களுடைய கொள்கையில் இருந்த நிறைய பேர் இவரோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள். சேர்ந்து கொண்டு அவங்க ஒரு குரூப்பாக உருவாகிறாங்க. அவங்கள மக்கள் எப்படி அழைக்க ஆரம்பிச்சாங்க? அஷாயிராக்கள் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அஷாயிரா. ஆனால் இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுக்கு இதுல குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. அவர் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தார். தேடிக்கொண்டிருந்து அவர் மூன்றாவது ஒரு நிலைக்கு வருகிறார். சொல்லுகிறார், அல்லாஹுடைய எல்லா பண்புகளையும் எல்லா திருநாமங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எப்படி ஏற்றிருந்தார்களோ அந்த நிலையில் வந்தால் மாத்திரம்தான் நமக்கு நேர்வழி கிடைக்கும் என்பதை மூன்றாவது நிலையில் இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்தார்கள். ஆனால் அந்த கருத்து மக்கள் மத்தியில் பெரிய அளவு ரீச் ஆகல என்பதை விட பிரபல்யமாக்கல்ல. மக்கள் அதை பிரபல்யமாக்கல்ல. அவருடைய 2 புத்தகங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. ஒன்று மக்காலாத்துல் இஸ்லாமியின் என்ற ஒரு புக், மக்காலாத்துல் இஸ்லாமியின் என்று சொல்லக்கூடிய ஒரு புக். இன்னும் ஒன்று அல் இபானா அன் உசூலித் தியானா என்று சொல்லக்கூடிய புக். இந்த 2 புக்கிலையும் இந்த கொள்கையை அழகாக பதிவு செய்து இன்றைக்கும் பாதுகாப்பாக அது இருக்கிறது. ஆனால் இடையில வந்த அந்த 2வது நிலையில ஒரு குரூப் உருவாகி இன்றைக்கு இந்தியாவில், இலங்கையில், இப்படி பல நாடுகளில் இந்த கொள்கை தான், அஷாயிராக்களுடைய கொள்கை தான் அஸ்மா சிஃபாத்தில் பெரும்பாலான இடங்களில் போதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போ சரியான கொள்கை அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கை தான். அல் அஸ்மா வஸ்ஸிஃபாத்துடைய விஷயத்தில் சரியான கொள்கை அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கை. அஹ்லு சுன்னா வல் ஜமா அஸ்மா சிஃபாத்தில் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறையை ஷேக் அப்துல்லா அவர்கள் இங்கே 3 நிலைகளில் தொகுத்து தருகிறார்கள். ஒன்று, அல்லாஹுக்கு என்று இருக்கிறது என்று வந்த பண்புகளை அப்படியே உறுதிப்படுத்துவது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் எந்த பண்புகள் அல்லாஹுக்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டதோ, எந்த சிஃபத்துகள் அல்லாஹுக்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டதோ அந்த சிஃபத்துகளை அப்படியே நம்புவது. அதை நம்பும்போது 4 விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அல்லாஹுடைய பண்புகளை குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹுக்கு இருக்கிறது என்று சொன்ன அந்த பண்புகளை அப்படியே நம்ப வேண்டும். நம்புகிற போது 4 விஷயங்களை தவிர்க்க வேண்டும். ஒன்று தஹ்ரீஃப், தவிர்க்க வேண்டிய 4 விஷயங்களில் ஒன்று தஹ்ரீஃப். ரெட் எழுத்தில் இருக்கிறது. இரண்டாவது தஅதீல், தஅதீல். தஹ்ரீஃப் இரண்டாவது, தஅதீல் மூன்றாவது, தக்யீஃப். தக்யீஃப் மூன்றாவது வந்து தக்யீஃப். தக்யீஃப். நான்காவது தம்சீல். நம்ம ஏற்கனவே இதை சொல்லி இருக்கிறோம். யார் சொல்லுவீங்க தஹ்ரீஃப் என்றால் என்னண்டு? இல்ல, தஹ்ரீஃப்ன்றதுக்குள்ள மாற்று விளக்கம் என்பதும் வரும். மாற்று விளக்கம் என்பது தஹ்ரீஃபுக்குள்ள வரும். தஹ்ரீஃப்னா மாற்றுவது, மாறாக மாற்றுவது. இப்போ மாற்றுவது என்பதை பொறுத்தளவில் 2 வகையில் அந்த மாற்றம் இடம் வரும். சில நேரங்களில் எழுத்தை, ஹரக்கத்தை மாற்றுவது, இதுவும் தஹ்ரீஃப். உதாரணமாக வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா, வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா என்று குர்ஆனில் வருகிறது. அல்லாஹ் மூசாவோடு பேசினான். இதை மாற்றுவது எப்படி? வகல்லமல்லாஹ மூசா, அல்லாஹ்வோடு மூசா பேசினார் என்று மாற்றுறது. மூசாவோடு அல்லாஹ் பேசினான் என்பதை அல்லாஹ்வோடு மூசா பேசினார் என்றால் மூசாவுக்கு எந்த சிறப்பும் இல்லை. இப்படி
மாற்றுவது. இன்னும் ஒரு மாற்றுதல் எப்படி? கருத்தை மாற்றுவது. இப்போ எல்லோருக்கும் தெளிவாக தெரியும், பாட்டில் என்றால் இதுக்கு கருத்து தெரியும். இதுக்கு வேறு விளக்கம் ஒன்று சொல்றீங்க. பாட்டில் என்று சொன்னால் அது இப்படி இப்படி கடைசியாக ஒரு புக் மாதிரி வரும் என்று ஏதாவது ஒரு வேறு விளக்கத்தை அதுக்கு சொன்னால் இதனுடைய உண்மையான அர்த்தத்திலிருந்து அதை தஹரீஃப் செய்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகளை ஈமான் கொள்ளும் போது எந்த மாற்று விளக்கங்களும் சொல்லாமல் ஈமான் கொள்ள வேண்டும். இது யாருக்கு மறுப்பாக அமையுது? யாருக்கு மறுப்பு? எந்த கூட்டத்துக்கு மறுப்பு? அஷாயிராக்களுக்கு. அஷாயிராக்களுடைய பிரதானமான கொள்கை என்ன? அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு வேறு விளக்கங்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய கை என்றால் என்ன சொல்லுவாங்க? சக்தி என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் இறங்குகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது என்று சொல்லுவாங்க. தஅவீல் இது தஅவீல் என்பது தஹரீஃபில் உள்ள முக்கியமான ஒரு பகுதி. அப்ப அல்லாஹ் இறங்குகிறான் என்றால் நம்ம எப்படி நம்பணும்? அல்லாஹ் இறங்குகிறான். எப்படி இறங்குகிறான்? எப்படி என்று சொல்வதுதான் தக்கீஃப். எப்படி என்று சொல்வதுதான் தக்கீஃப். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சில சிஃபத்துகளை தஅவீல் செய்திருக்கிறார்கள். இமாம் நவவி, இமாம் இப்னு ஹஜர் போன்ற இமாம்கள் சில சிஃபத்துகளுக்கு தஅவீல் செய்திருக்கிறார்கள். அதனால தான் அவங்க அகீதாவுடைய விஷயத்தில் அவர்களுடைய கருத்தை பெரிய அளவில் முற்படுத்த மாட்டார்கள். கடைசி நிலைப்பாடும் அதுதான் அவங்களுக்கு கிடைத்தது. அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு என்ன அறிவு கிடைத்ததோ அந்த அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா போதுமானவன். நம்ம தில்க உம்மத்துன் கத் ஹலத் லஹா மா கஸபத் வலக்கும் மா கஸப்தும். அது சென்ற ஒரு சமுதாயம். அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் தேடியது அவர்களுக்கு, நீங்கள் தேடுவது தான் உங்களுக்கு. எனவே நம்ம அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணி கொண்டிருக்கிற அந்த முயற்சியை விடணும். இப்போ அது அப்படி ஒரு கூட்டமைப்பு வந்துருக்கு, அவங்களுக்கு ஹுக்கும் சொல்லி கொண்டே இருக்கிறது. இப்போ உதாரணமாக அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹிமஹுல்லா உண்மையிலேயே முஸ்லிம் உம்மத்திற்காக, தமிழ் முஸ்லிம் உம்மத்திற்கு செய்த மிகப்பெரிய ஒரு சேவை தான் தர்ஜுமத்துல் குர்ஆன். அவருடைய தர்ஜுமாவில் சில இடங்களில் தஅவீல் இடம் பெற்றிருக்கிறது. தஅவீல் என்றால் மாற்று கருத்து சொல்லியிருக்கிறார் சில சிஃபத்துகளுக்கு. இது அவருக்கு அந்த நேரம் அவருடைய வேறு சில புத்தகங்கள், திருமறையின் தோற்றுவாயினோடு ஒன்று போட்டிருங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குரிய விளக்கம், அதில் எல்லாம் அவர் தெளிவாக சொல்றார். ஆனால் அவருக்கு அந்த காலத்தில் கிடைத்த அந்த நுழைஜை வைத்து அவர் அந்த செய்தியை சொன்னார். அதற்காக அவர் வழிகேடர், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர் என்று பேசுவது பொருத்தமானது அல்ல. அவருடைய நிலை என்ன என்பதை அல்லாஹ் அறிவான். எனவே அவருக்கு பொருத்தமான கூலி அல்லாஹு தஆலா கொடுப்பான். இப்ப நமக்கு என்ன தேவைன்றால் நம்முடைய கொள்கையை நாம் சீராக்கி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இமாம் நவவியிடம் சில சருகல்கள் இந்த விஷயத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடமும் சில சருகளில் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் இன்றைக்கு இப்னு கதீர் மொழிபெயர்க்கிறாங்க. அது இப்னு கதீருடைய சுருக்கம். இப்போ மொழிபெயர்க்கப்படுறது இப்னு கதீருடைய ஒரிஜினல் அல்ல, சுருக்கம். யார சுருக்கத்தை மொழிபெயர்க்கிறாங்கன்னா முஹம்மது அலி சாபூனி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞருடைய சுருக்கத்தை தான் மொழிபெயர்க்கிறாங்க. இவர் மக்கா உம்முல் குராவில் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர். இவரும் அஷ்அரி கொள்கையை உடையவர் தான். அதனால சில நேரங்களில் இப்னு கதீருடைய விளக்கத்தில் நீங்கள் அப்படியான சில இடங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம். சொல்லும்போது வானத்துக்கு இறங்கி வர்றாங்க, அப்போ அந்த இடத்துக்கு உங்களுடைய அதாவது இமாம்களே இதை எந்த அடிப்பட்டு நீங்கள் அதுதான் அப்படி டேரக்டாக இதே மாதிரி எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் இப்படி யாராவது விளக்கம் கொடுத்தவங்க புரிஞ்சுட்டு என்னென்னால் சிலர் கேட்குறாங்க என்னென்னா அல்லாஹ் அவங்களுடைய கட்டிடங்களுக்கு கீழே
வருவான் என்றால் அதனுடைய அர்த்தம் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்பது. இப்படி சொல்றது தாவீலாக ஆகாது என்றால் சில அறிஞர்களும் இப்படி விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சில இடங்கள் அதனுடைய ஹக்கீக்கத்திலேயே அது இருக்கும். ஹக்கீக்கத் என்றால் என்ன? அதனுடைய யதார்த்தமான கருத்தை அதுதான். யதார்த்தமான கருத்தை கொடுப்பது தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை. எந்த கருத்து அந்த இடத்திற்கு இருக்கிறதோ அந்த கருத்தை கொடுப்பது. இப்போ அல்லாஹ் உங்களுக்கு நாடி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நாடி நரம்பை விட நெருக்கமாகத்தான் இருக்கிறான். இதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ இதுக்கு யாராவது ஒரு சஹாபி அல்லது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடி நரம்பை விட நெருக்கமாக என்றால் அல்லாஹ் நாடி நரம்பை விட நெருக்கமாக உட்கார்ந்திருக்கிறான் என்று விளக்கம் சொன்னாங்களா? நாடி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறான் என்றால் நாடி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறான் என்று அப்படியே நம்ம நம்புவது. அந்த அல்லாஹுடைய நெருக்கம் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள். இதனுடைய அர்த்தம் அல்லாஹ் நம்மோடு ஹுலூலாகி விடுகிறான், இத்திஹாதாகி விடுகிறான் என்று சொல்வதில்லை. அதாவது ஹுலூல் இத்திஹாத் என்றால் ஒன்றோடு ஒன்றாகி விடுகிறான் என்று இதற்கு அர்த்தம் அது அல்லாஹ் நாடி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறான் என்பதுதான் அதனுடைய யதார்த்தமான கருத்து. அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் நீங்கள் எங்கிருந்தாலும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்பதுதான் அதனுடைய யதார்த்தமான கருத்து. எது அந்த மொழியில் யதார்த்தமான கருத்தாக இருக்கிறதோ அந்த கருத்தை தான் அதற்கு நாம் கொடுக்க வேண்டும். செலவுகளை பொறுத்தளவில் ஒரு சிலர் சில இடங்கள்ல எப்படி அந்த அல்லாஹ் வருகிறான் என்கிற இடங்கள்ல ஒரு சிலர் இந்த இடத்திற்கு இந்த அர்த்தம் தான் பொருத்தமாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தாலும் பெரும்பாலான அறிஞர்கள் அதை அப்படியே நம்ப வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார்கள். அதற்கு நம்ம வேறு விளக்கம் சொல்லக்கூடாது. எப்படி நாடி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறான் என்பதை நம்புகிறோமோ அதே போலதான் அல்லாஹு தஆலா இப்படி செய்வான் என்பதையும் நம்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதாவது லேசான கொள்கை இது, மிக இலகுவான கொள்கை. அல்லாஹ்வை பற்றி எப்படி சொல்கிறானோ அதை அப்படியே நம்பிவிட்டு செல்வது, அதற்கு வேறு விளக்கம் சொல்வதில்லை, அடுத்தது எப்படி என்று சொல்வதில்லை. அதான் தக்கீஃப், எப்படி என்று சொல்வது. அல்லது உதாரணம் சொல்றது. உதாரணம் சொல்றதுக்கு அரபில் சொல்ல தம்சீல் என்று. எப்படி உதாரணம் சொல்லுவது? அதுல இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அவதூறு சொல்வார்கள். இந்த சூஃபியாக்கள் மிகப்பெரிய ஒரு அவதூறை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீது அவருடைய புத்தகங்கள்ல எல்லாம் நிறைய எழுதி வைத்திருக்கிறார்கள். என்னென்றால் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் அரிஷின் மீது இப்படி இருப்பான் என்று ஒரு சேர்ல ஏறி உட்கார்ந்து இருந்து காட்டினாங்களாம். பிறகு அதிலிருந்து இறங்கும் போது இப்படித்தான் அல்லாஹ் இறங்குவான் என்று இறங்கி காட்டினாங்களாம். இப்படி இமாம் இப்னு தைமியா எங்கும் சொல்லவில்லை. இது இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு அவதூறாக காணப்படுகிறது. அப்ப சிலர் சொல்றது என்னுடைய கை அல்லாஹுடைய கை என்னுடைய கையை போல, அல்லாஹுடைய முகம் இந்த கடவுளுடைய முகத்தை போல என்று அந்த போல என்று சொல்வதுதான் தம்தீல் என்று சொல்வது. தாத்தீல் என்று சொன்னால் முத்தஸிலாக்களும் ஜஹ்மியாக்களும் செய்கிற வேலை. தாத்தீல் என்றால் என்ன? அந்த அஸ்மாக்களுக்கு சிஃபாத்துகளுக்கு எந்த ஒரு பெருமானமும் இல்லாமல் ஆக்குவதுதான் தாத்தீல். இந்த 4 நிலையும் இல்லாமல் வந்த சிஃபத்துகள் அனைத்தையும் என்றால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கக்கூடிய சிஃபத்துகள் அனைத்தையும் அப்படியே நம்புவதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையாகும். அதே நேரத்தில் ஏற்கனவே நம்ம சொன்ன செய்திதான் அல்லாஹுடைய ஒவ்வொரு இஸ்மும் ஒவ்வொரு திருநாமம். அல்லாஹுடைய திருநாமங்கள் எத்தனை? 99. அல்லாஹுடைய திருநாமங்கள் எத்தனை என்பது அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும். சரிதானே? சொல்லப்பட்டதை கூட நம்ம தொகுத்து பார்க்கும்போது அதுவும் நிறைய. இப்போ திருமதியில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்தை எடுத்து பார்த்தால் 200 சொச்சம் வருது, 200க்கும் மேற்பட்ட பேர்கள் வருது. இப்போ இதில் என்னென்றால் 99 என்பது அந்த பல திருநாமங்களுக்குள் உள்ள ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட 99 தான். எது? யார் ஒருவர் அதை பொருள் விளங்கி மனப்பாடம் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்பது. அதனுடைய அர்த்தம் அல்லாஹுடைய பெயர்கள் 99 மட்டும்தான் என்பது அல்ல. இப்போ அல்லாஹுடைய ஒவ்வொரு பேருக்குள்ளும் ஒரு சிஃபத் இருக்கிறது. அல்லாஹுடைய ஒவ்வொரு பேருக்குள்ளும் ஒரு சிஃபத் இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். இப்போ முதல் விஷயம் 3 அம்சங்களை குறிப்பிடுறார். அதுல முதலாவது என்ன?
தஹரீஃப், தஅத்தீல், தக்கீஃப், தம்சீல் எதுவும் இல்லாமல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சிஃபத்துகளையும் அப்படியே நம்புவது. இரண்டாவது, குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று மறுத்தவைகளை மறுப்பது. குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று மறுத்த சிஃபத்துகளை நாமும் மறுத்து விடுவது. உதாரணமா, மாகான ரப்புக வமாகான ரப்புக நசியா, உன்னுடைய ரப் மறக்கக்கூடியவன் அல்ல. அப்ப நிஸ்யான் என்கின்ற பண்பு அல்லாஹ்வுக்கு கிடையாது. வேற அது வராது. அநியாயம், வலா யظ்லிமு ரப்புக அஹதா, உன்னுடைய ரப் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அப்ப அநியாயம் செய்தல் என்ற பண்பு அல்லாஹ்வுக்கு இல்லை. வேற லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், சினத்தும் இல்லை நௌமும் இல்லை. சினத் என்றால் சிறு தூக்கம், நௌம் என்றால் தூக்கம். இது அல்லாஹ்வுக்கு கிடையாது. லம் யலித் வலம் யூலத். வெரி குட். வேற அது பொதுவானது. அஹ்சன்த். வமல்லாஹு பிகாஃபிலின், கஃப்லத். கஃப்லத் என்றால் பொடுபோக்கு, பராமுகம். அப்படி ஒரு பண்பு அல்லாஹ்வுக்கு கிடையாது. லா யமூத், அல்லாஹு தஆலாவுக்கு மௌத் என்பது கிடையாது. இப்படி கிடையாது என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கிற பண்புகளை கிடையாது என்று மறுப்பது. லைஸ ரப்புக்கும் பிஅஅவர், உங்களுடைய ரப் குருடன் அல்ல. அப்ப இது எதெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை இல்லை என்று மறுப்பது. மறுக்கிற அதே நேரத்தில் அதற்கு எதிரான பூரணத்துவமான பண்பு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்றும் சொல்ல வேண்டும் என்கிறார்கள். உதாரணமாக, ظுல்ம், அல்லாஹ்வுக்கு அநீதி இழைத்தல் என்ற பண்பு கிடையாது. அதே நேரத்தில் பூரணமாக நீதியை நிலைநாட்டக்கூடியவன். அல்லாஹ்வுக்கு மௌத் என்ற ஒரு பண்பு கிடையாது. அதே நேரத்தில் அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் என்ற பண்பை அல்லாஹ்வுக்கு பதிவு செய்ய வேண்டும். மூன்றாவது அம்சம், இருக்கின்றது என்றும் வரவில்லை, இல்லை என்றும் சொல்லப்படவில்லை. அல்லாஹ்வுக்கு இந்த பண்பு இருக்கின்றது என்றும் சொல்லப்படவில்லை, இல்லை என்று மறுக்கப்படவும் இல்லை. இவ்வாறான பண்புகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வது? உதாரணம், அதாவது உதாரணம் சொல்லுங்க. ஜிஸ்ம், அல்லாஹ்வுக்கு உடல் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது என்றும் வரவில்லை, இல்லை என்றும் வரவில்லை. இப்ப நாம என்ன செய்யறது? இதில் மௌனம் சாதிக்கிறது. இதில் மௌனம் சாதிப்பது. சில நேரங்களில் ஒருவர் அல்லாஹ்வுக்கு உடல் இருக்கிறதா என்று கேட்கிறார். ஷேக் உசைமின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை சொல்கிறார்கள். அப்படி உன்னிடம் ஒருவர் கேட்டால் நீ அவரிடம் கேளு, உடல் என்பதன் மூலம் நீ நாடுவது எது? உன்னை போல ஒரு உடலை நீ நாடினால் அப்படி அல்லாஹ்வுக்கு கிடையாது. ஆனால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது, பாதம் இருக்கிறது, கை இருக்கிறது, கண் இருக்கிறது என்று இந்த அமைப்பில் அல்லாஹ்வுக்கு ஒரு உருவம் இருக்கிறது என்று நீ நாடுவதாக இருந்தால் அப்படி அல்லாஹ்வுக்கு அவனுக்கு பொருத்தமான முறையில் இருக்கிறது. ரெண்டு வித்தியாசம் புரியுதா? நீயாக கற்பனை பண்ணி இந்த சிலைகளை போல அல்லது உன்னை போல ஒரு உருவம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறதான்னு கேட்டால் அப்படி வரவில்லை. குர்ஆனில் ஹதீஸில் அப்படி வரவில்லை. ஆனால் நீ கேட்பதனுடைய பின்னணி அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது, கை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு கண் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு விரல்கள் இருக்கின்றன, அல்லாஹ்வுக்கு பாதம் இருக்கிறது என்று வருவதை வைத்து நீ இந்த அமைப்பில் அல்லாஹ்வுக்கு ஒரு இது இருக்குமான்னு கேட்டால் அந்த அமைப்பில் அல்லாஹ்வுக்கு ஒன்று இருக்கும் என்று சொல்லு என்று ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உதைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்ப மூன்று நிலைகள், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை அணுகக்கூடிய மூன்று முக்கியமான முறைகள். அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்தவற்றை தஹ்ரீஃப், தம்சீல், தக்கீஃப், தஅத்தீல் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வது.
அல்லாஹுக்கு இல்லை என்று வந்தவற்றை இல்லை என்று சொல்வது, அதே நேரத்தில் அதற்கு எதிர்மாறான பண்புகளை பூரணத்துவமாக அல்லாஹுக்கு உறுதிப்படுத்துவது. மூன்றாவது, இல்லை என்றும் வரவில்லை, இருக்கிறது என்றும் வரவில்லை என்றால் அந்த விஷயத்தில் மௌனம் சாதிப்பது என்பதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய நிலைப்பாடாகும். அடுத்ததாக அஸ்மா சிஃபாத்துடைய விஷயத்தில் ஒரு வழிகட்ட பிரிவு தான் முஃபவ்விலாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். முஃபவ்விலா, முஃபவ்விலாக்கள் என்று சொன்னால் இவங்க பார்க்கறதுக்கு அஹ்லு சுன்னா மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த கொள்கை அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை இல்லை. ஃபவ்வல என்று சொன்னால் சாட்டினான் என்பது அர்த்தமாகும், சாட்டுறது. இப்போ அல்லாஹுடைய அஸ்மாக்கள் அரபில் தான் வந்திருக்கு, அல்லாஹுடைய சிஃபாத்துகளும் அரபியில் தான் வந்திருக்கிறது. இப்போ அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ன சொன்னாங்க? அல்லாஹுடைய அரபியில் வந்த பண்புகளை அரபியில் அதற்கு கருத்திருக்கிறது, அந்த கருத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் அதற்கு நம்ம வடிவம் கொடுக்கக்கூடாது, அல்லது நம்மோடு ஒப்பிட்டு அதை சொல்லக்கூடாது என்று தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் சொல்றாங்க. ஏன்னா அரபியில் வந்திருக்கு, அரபியில் கருத்து எது என்பதற்கு கருத்திருக்கிறது. எதுன் யலீகு பில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் கை இருக்கும். எது என்ற சொல்லுக்கு அரபு மொழியில் கை என்பது அர்த்தமாகும். இப்ப கை இருக்கிறது என்றுதான் நம்ம சொல்லணும். இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை. ஆனால் முஃபவ்விலாக்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹுக்கு எது இருக்கிறது. ஆனால் எது என்றால் என்ன? அல்லாஹு ஆலம். புரியுதா? டிஃபரெண்ட் ரெண்டுக்கும் மிக நுணுக்கமான வித்தியாசம். நம்ம என்ன சொல்லலாம் என்றால் அல்லாஹுக்கு எது இருக்கிறது, எது என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? கை என்று சொல்லுவோம். எப்படி கை என்று கேட்டால் அல்லாஹு ஆலம், அல்லாஹுக்கு எப்படி கை இருக்கணுமோ அப்படி கை இருக்கிறது என்று சொல்லுவோம். ஆனால் இவர்களிடம் நீங்கள் போய் கேட்டால் அல்லாஹுக்கு எது இருக்கிறது என்று எழுதி வைத்திருப்பார்கள். எது என்றால் என்ன? நுஃபவ்விது மஅனாஹ இலல்லாஹ், இதனுடைய கருத்தை அல்லாஹ்விடமே சாட்டி விடுவோம், இதனுடைய கருத்தை அல்லாஹ்விடமே சாட்டி விடுவோம் என்று சொல்வார்கள். எங்களுக்கு கருத்து தெரியாது. அரபுல வார அந்த எழுத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். எது என்ற ஒரு ஷக்கில் ஒரு எழுத்து இருக்கிறது, எனவே அது இருக்கிறது என்று சொல்லுவோம். அது என்ன என்பது எங்களுக்கு தெரியாது, அதனுடைய கருத்து அல்லாஹு அலம் என்று. இவர்கள் தான் முஃபவ்விலாக்கள். அண்மையில் ஒரு புக் கொண்டு இன்டர்நெட்டில் போட்டிருந்தாங்க, சலஃபுகளுடைய மன்ஹஜ் தஃவீல் தான், சலஃபுகளுடைய மன்ஹஜ் அஸ்மா சிஃபாத்தில் தஃவீல் தான் என்று ஒரு புக் போட்டிருந்தாங்க. அந்த புக்குக்கு அணிந்துரை வழங்கியிருப்பவர் டாக்டர் யூசுப் அல் கர்தாவி. அது போன்ற மிக முக்கியமான அறிஞர்கள். அப்போ உங்களுக்கு புரியணும் இவர்களுடைய கொள்கை தஃவீல் என்பது. இல்லைன்றால் அவர் அதுக்கு தக்ரீல் கொடுக்க மாட்டார். அப்போ இந்த அஷாயிராக்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிற அதே நேரத்தில் முஃபவ்விலாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகி அல்லாஹுடைய சிஃபாத்துகளை மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், தர்உ தஆருதில் அக்ல் வன் நக்ல் என்று சொல்லக்கூடிய புத்தகம். தர்உ தஆருதில் அக்லி வன் நக்ல், அறிவும் குர்ஆன் சுன்னாவும் முரண்பட மாட்டாது புத்தகத்தினுடைய பெயர். அறிவும் குர்ஆன் சுன்னாவும் முரண்பட மாட்டாது என்பது இந்த புக்கினுடைய பெயர். இந்த புக்கில் முதலாவது வால்யூம் 121வது பேஜில் எழுதுறாங்க, இந்த தஃவீல் என்ற கொள்கை மின் ஷர்ரி அக்வாலி அஹ்லில் பிதஇ வல் இல்ஹாத், வழிகேடர்களுடைய கொள்கையில் மிக மோசமான கொள்கையாகும். தஃவீல் என்ற கொள்கை வழிகேடர்களுடைய கொள்கையில் மிக மோசமான கொள்கையாகும். ஏன் மோசமான கொள்கை?
மறைமுகம் என்றால் இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க என்றால் அல்லாஹுடைய தூதரையும் சஹாபாக்களையும் ஜாஹில்கள் என்று சொல்றார். இந்த கொள்கையுடையவர்கள் எப்படி ஜாஹில்ன்றாங்க? அல்லாஹு தாலா சொல்றான், இந்த குர்ஆனை தெளிவான அரபி மொழியில் நாம் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்றான். அரபியில் எழுதப்பட்டது அல்லாஹுடைய தூதருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. அல்லாஹுடைய தூதருக்கு தெரியல தானே, முகமண்டா என்னென்று தெரியல, கையுண்டா என்னென்று புரியல. அவர்களை புரியாமல் பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ் இறங்குகிறான், அல்லாஹ் சிரிக்கிறான். அந்த சப்ஜெக்ட் புரியுதான் இல்லை? இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஆர்கியூமெண்ட் இதுதான். அல்லாஹ் தெளிவான அரபு மொழியில் இதை இறக்கியதாக சொல்லுகிறான். அரபு மொழியில் ஓதி காண்பித்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரியல. இதை சொன்ன உடனே சொல்லுவாங்க, அலிஃப் லாம் மீம் ரசூலுல்லாஹ் கருத்து தெரியுமா என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அலிஃப் லாம் மீமுக்கு கருத்து தெரியுமான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? சரியான சொன்னாங்களா? அலிஃப் லாம் மீமுக்கு கருத்து தெரியாதுன்னு அவங்க சொல்லவே இல்லை. இல்லை, ஒன்றும் சொல்லலை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படியே தான் விட்டுட்டு போனாங்க. சஹாபாக்களும் அப்படியே படிச்சுட்டு போனாங்க, ஓதிட்டு போனாங்க. யாரும் விளக்கம் சொல்லலை. அப்போ அதுக்கு என்ன மீனிங்? இப்போ எதுக்கு மீனிங் தெரியும், கையென்று சொல்றீங்க. அலிஃப் லாம் மீமுக்கு என்ன மீனிங்? இவங்களோட பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் தான். அலிஃப் லாம் மீமுக்கு எப்படி மீனிங் வரும்? அரபு மொழியில் ஒரு சொல்லுக்குரிய கருத்து எப்போது அது சொல்லாக மாறும்? ஹரக்கத்தை பெறும்போதுதான் அது கருத்தை தரும். ஹரக்கத் வைக்கப்படும் வரைக்கும் அது கருத்து கிடையாது. அலிஃபுக்கு கருத்து இருக்க, ஏதாவது கருத்து? பாவுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? ஜீமுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? நூனுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? கருத்து இல்லாததுக்கு எப்படி கருத்து தெரியுமா உங்களுக்கு? கருத்து இருக்கிறத நம்ம சொல்றோம். எதுக்கு கருத்து இருக்கு? வஜ்ஹுக்கு கருத்து இருக்கு, நுசூலுக்கு கருத்து இருக்கிறது, மஜ்இக்கு கருத்து இருக்கிறது, சமீஉக்கு கருத்து இருக்கிறது. அலிஃபுக்கு கருத்து சொல்லுங்க பாப்பீங்கயாவது. சமீஉக்கு கருத்து தெரியாண்டு நீங்க சொல்லுங்க. எனக்கு சமீஉக்கு கருத்து தெரியாண்டு. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்த கருத்தை தெரியாமல் போனார்கள் என்று சொல்வதுதான் தஜ்ஹீல், சஹாபாக்கள் இதாக்குற முட்டாள்தனமாக்குவது. எனவேதான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக கேடுகட்ட கொள்கை இது என்று சொல்கிறார்கள். எது? அதை சொல்ல நல்லா பழகி கொள்ளுங்க. முஃபவ்விலாக்களுடைய கொள்கை. அல்ல, கொள்கைக்கு பேர் தஃவீல். தஃவீல் என்று சொல்றது. இந்த நாளுக்குள்ளது வரல. தஹரீஃப், தக்கீஃப், தம்சீல், தாத்தீல் வரல. ஆனால் தாத்தீலுக்குள் வரக்கூடியதுதான் தஃவீலும் ஒரு வகையான முஃபவ்விலாக்கள். அதே போல இந்தியாவில் இருந்த ஒரு பெரிய சலஃப் அறிஞர் தான் ஷேக் முஹம்மத் சித்திக் ஹசன் கான். முஹம்மத் சித்திக் ஹசன் கான் கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்னால இந்தியாவில் இருந்த ஒரு சலஃபி அறிஞர். ஃபிக்ஹ்ல லாஹிரி மதுஹபை பின்பற்றியவர். லாஹிரி மதுஹப் என்றால் வெளிப்படையான அந்த கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தாவூது லாஹிரி, இப்னு ஹஸ்ம் போன்றவர்களுடைய அந்த கொள்கையின் அடிப்படையில் உள்ள ஃபிக்கு மன்ஹஜை உடையவர். அகீதாவில் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையில் உள்ள இவர் சொல்றார், முஃபவ்விலாக்களை பற்றி பேசிட்டு யதுன்னு பஅதுஹும் அன்ன தஃவீல ஹுவ தரீகத்து ஸலஃப். சிலர் நினைக்கிறாங்க தஃவீல் தான் சலஃப்களுடைய கொள்கை என்று. என்றால் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்ன ஒரு வார்த்தையை
தவறாக வைத்து கொண்டுதான் இவர்கள் இந்த கருத்தை நிலைநாட்டி கொண்டு நாங்களும் சலஃபிகள் தான் என்று சொல்றாங்க. இவர் சொல்றார் தஃவீல் தான் சலஃபுகளுடைய கொள்கை என்று சிலர் நினைக்கிறார்கள். இப்படி நினைப்பவர்கள் ஃபஹாதா ظانு மின் அஜ்ஹலின் நாஸி பிஅகீதத்தி ஸலஃப், இப்படி நினைப்பவர் சலஃபுகளுடைய கொள்கையை பற்றிய எந்த அறிவும் இல்லாதவர். சலஃபுகளுடைய கொள்கை தஃவீல் என்று நினைப்பவர் சலஃபுகளுடைய கொள்கை பற்றிய எந்த அறிவும் அற்றவர். வஅதல்லுஹும் அனில் ஹுதா, நேர்வழியிலிருந்து மிகவும் வழிகட்டவர். وقد تضمن هذا الظن استجهال السابقين الأولين من المهاجرين والأنصار وسائر الصحابة وكبار الذين كانوا أعلم الأمة علما وأفقههم فهما وأحسنهم عملا وأتبعهم سننا. அதாவது இப்படி சொல்லக்கூடியவர்கள் சஹாபாக்களில் முந்தியவர்களான முஹாஜிர்கள், அன்சாரிகள், ஏனைய சஹாபாக்கள், பெரிய உலமாக்கள், இவர்கள் அனைவரையும் மடையர்களாக முட்டாள்களாக ஆக்கக்கூடியவர் ஆகும். எப்படி நினைப்பவர்? தஃவீல் தான் சலஃபுகளுடைய மன்ஹஜ் என்று நினைப்பவர் மிகப்பெரிய முட்டாள். அதே நேரத்தில் சஹாபாக்கள், தாபீன்கள் எல்லோரையும் மடையர்களாக அறிவிலிகளாக ஆக்கக்கூடியவர். وَلَازِمُ هَذَا الظَّنُّ أَنَّ الرَّسُولَ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ كَانَ يَتَكَلَّمُ بِذَلِكَ وَلَا يَعْلَمُ مَعْنَاهُ. இப்படி நீங்கள் அவர்கள் சொல்வதன் மூலம் என்ன தென்படுகிறது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருள் விளங்காமல் பேசியிருக்கிறார்கள் என்பது புரிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருள் விளங்காமல் பேசியிருக்கிறார்கள். وَهُوَ خَطَأٌ عَظِيمٌ وَجَسَارَةٌ قَبِيحَةٌ, இது மிகப்பெரிய தவறும் மோசமான நிலையுமாகும். நஅூது பில்லாஹி மின்ஹா, இதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்று கத்ஃபு ஸமர், அவருடைய ஒரு புத்தகம் கத்ஃபு ஸமர் என்ற புத்தகத்தில் 45வது பேஜில் ஷேக் முஹம்மத் சித்திக் ஹசன் கான் என்ற அறிஞர் குறிப்பிடுகிறார். அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கை இதில் மிக கவனமாகவும் தெளிவாகவும் இருந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இதில் தெளிவு கிடையாது. இது ஒரு மேட்டராக நினைக்கிறதும் இல்லை. இதுக்குள்ளேயே நம்ம போட்டு டைமை வேஸ்ட் பண்ணணும் என்று நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்தில் வழிகெடுவது என்பது அல்லாஹ்வை பற்றிய பிழையான புரிதலை நம்மிடத்தில் உருவாக்கி விடும். அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை பொறுத்தவரையில் அந்த சிஃபாத்துகளை இரண்டாக பிரிப்பார்கள். பொதுவாக அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை இரண்டாக பிரிப்பார்கள். ஒன்று சிஃபாத்துன் தாத்தியா, சிஃபாத்துன் தாத்தியா, அல்லாஹ்வுடைய தாத்தோடு தொடர்பான சிஃபத்துகள். படிக்கும்போது தாத்தியாண்டு படிச்சிடாதீங்க, தாத்தியாண்டே படிங்க, தால் போடுங்க. சிஃபாத்துன் தாத்தியா, சிஃபாத்துன் தாத், தாத் என்ற ஒரு உள்ளமை அல்லாஹுக்கு இருக்கிறது. அல்லாஹ் சூனியம் அல்ல, ஒன்றும் இல்லாதவன் அல்ல. சிலர் அந்த அஷாயிராக்கள் என்ன சொல்லுவாங்கண்டா, கண்ணின்றி பார்ப்பவன், காதின்றி கேட்பவன், இப்படி அல்லாஹ்வை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை என்ன? கண்ணோடு பார்ப்பவன், காதோடு கேட்பவன் என்பதுதான். அல்லாஹுக்கு என்று ஒரு தாத் இருக்கிறது. அந்த தாத்தோடு எந்த நேரமும் இருக்கக்கூடிய சிஃபத்துகள் தான் தாத்தியா, சிஃபாத் தாத்தியா. உதாரணமாக அல்லாஹுடைய அறிவு, அல்லாஹுடைய வல்லமை, அவனுடைய உயிர், அல்லாஹுடைய கேள்வி, பார்வை, முகம், கைகள், பாதம், இவைகளெல்லாம் அல்லாஹுடனேயே இருக்கக்கூடிய பண்புகள். இதற்கு பேர் என்ன? சிஃபாத்துன் தாத்தியா.
இரண்டாவது பகுதி சிஃபாத்துன் ஃபிஅலியா, அல்லாஹ்வுடைய செயல்களோடு தொடர்பான பண்புகள். சிஃபாத்துன் ஃபிஅலியா, அப்படித்தானே அல்லாஹுடைய தாத்தோடு தொடர்பானது என்று போடுங்க. நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க தாத்தை. இப்போ தாத்துன்னு சொன்னால் மொபைலினுடைய தாத் இது இல்லை, வடிவம் என்று சொல்லக்கூடாது. உள்ளமைன்னு தான் தமிழ். என்றால் என்ன பிரச்சனை என்றால் தமிழில் தாத்துக்கு ஈக்குவலான சொல் கிடையாது. அதை நீங்கள் எழுதி வச்சிருவீங்க. யாராவது தப்பாக படிக்கிறவங்க, நீங்கள் எல்லா நேரத்தில் உங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க அல்லாஹுக்கு வடிவம் கற்பித்தவர்கள், உருவம் கற்பித்தவர்கள் என்று வழிகேடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்பாக அமையும். எனவே தான் இந்த வார்த்தைகளை கவனமாக நம்ம யூஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. தெரியல, உள்ளமை சரி, எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் தான் பொருத்தமா இருக்கும். அல்லாஹ்வோடு, அல்லாஹ்வுடைய தாத்தோடு அரபில் சொல்லி பழங்க. நம்ம அரபி தான் நம்மளோட ஒரிஜினல். அல்லாஹ்வுடைய தாத்தோடு தொடர்பான சிஃபாத்துகள். இரண்டாவது அல்லாஹ்வுடைய ஃபிஅலோடு, அல்லாஹ்வுடைய செயல்களோடு தொடர்பான சிஃபாத்துகள். அல்லாஹ்வுடைய செயல்களோடு என்று சொல்லும் போது உதாரணம், அல்லாஹ் இறங்குகிறான், பேசுகிறான், அல்லாஹ் கோபப்படுகிறான், சிரிக்கிறான், மகிழ்ச்சி அடைகிறான். இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய செயல்களோடு தொடர்பான பண்புகள். இப்போ அல்லாஹுடைய சிஃபத்துகளை பொறுத்தவரை இருக்கிற சிஃபத்துகளை எல்லாம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னோம். அல்லாஹுடைய சிஃபத்துகள் என்ன இருக்கிறது என்று நீங்க பார்த்தால், இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷர்ஹுல் அகீதத்துல் வாஸ்தியா, அல் அகீதத்துல் வாஸ்தியா என்ற புக்கில் முதல் பகுதி முழுக்க அல்லாஹுடைய சிஃபத்துகளை தான் அடையாளப்படுத்துகிறார்கள். தாருல் ஹுதாவில் தமிழ்லையும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. பாருங்க, அதை கண்டிப்பாக என்ன பண்றார் இமாம் இப்னு தைமியா அதில் ஆரம்ப பகுதி சில விதிகளை சொல்கிறார். முதல் பகுதியில் அல் அஸ்மா வசிஃபாத்தோடு தொடர்பான சில விதிகளை, சட்டங்களை சொல்லிவிட்டு அடுத்தது உதாரணங்கள் கொண்டு வருகிறார். அதில் முதலாவது உதாரணம் என்னென்றால் குர்ஆனில் இருந்து அல்லாஹுடைய பண்புகள் என்ற ஒரு பட்டியலை கொண்டு வரார். குர்ஆன் அந்த பண்புகளை நேரடியாக சொல்ல மாட்டார், குர்ஆன் வசனங்களை மட்டும் அடுக்கிக் கொண்டே போவார். அந்த குர்ஆன் வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் அதில் அல்லாஹுடைய பண்புகள் இருக்கும். இரண்டாவது பகுதியில் ஹதீஸில் என்ன பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பட்டியலிடுகிறார். இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இஸ்லாமின் இறை கோட்பாடு என்ற பேரில் அந்த புக்கை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. முடியுமானவர்கள் நம்முடைய உலமாக்கள் இருந்தால், உங்கள் மத்தியில் உலமாக்கள் இருந்தால் அரபியில் அதை நீங்கள் உட்கார்ந்து படித்தால் மிக பெருமதியானதாக இருக்கும். அந்த புக் அல் அகீதத்துல் வாசித்தியா என்பது அதனுடைய ஒரிஜினல் பெயர் அகீதத்துல் ஃபிர்கத்தின் நாஜியா, வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தின் கொள்கை என்பது தான் அதனுடையது. அதில் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய முழு கொள்கையையும் ரத்தின சுருக்கமாக சொல்றாங்க. அதை படிக்கக்குள்ள உங்களுக்கு புரியும். இப்ப பார்க்கிற கொள்கைகள் எல்லாம் இது பழைய கொள்கை, புதுசல்ல. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாங்களே தவிர புதிதாக கண்டுபிடித்த கொள்கை அல்ல. நல்லா அரபு தெரியாதவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆஹா புதிய ஒரு கொள்கை என்று. இது புதிய கொள்கை இல்லை, பழைய கொள்கை. பழைய கொள்கை என்ன? பழைய வழிகட்ட கொள்கை. அப்புறம் அந்த கிளிப்பை மட்டும் அப்படி எடுத்து விட்டு போட்டுருவாங்க. பழைய கொள்கைன்னா அதைத்தான் நம்ம பின்பற்றணும், செலவு கொள்கைன்ற அவங்களே பேசிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சகோதரர் சொன்னார், இஸ்மாயில் செலவி பேசின ஒரு இடத்துல, சஹீஹான ஹதீஸ்கள் முரண்படாது என்று நாங்கள் சொல்லவில்லை என்ற ஒரு ஸ்பீச்சில் இஸ்மாயில் செலவி சொல்றாராம். சஹீஹான ஹதீஸ்கள் முரண்பட மாட்டாது என்று நாங்கள் சொல்லவில்லை. அந்த துண்டை மட்டும் கட் பண்ணி இப்போ ஃபேஸ்புக்கில் அங்கெல்லாம் ஏற்றி பாருங்க, இஸ்மாயில் செலவியே இப்போ கொள்கை மாறிட்டார். நம்மளும் அதான் சொல்லுவோம், சஹீஹான ஹதீஸ் முரண்பட மாட்டாது என்று நாங்கள் சொல்லவில்லை, ஆனால் முரண்பட்டால் அதை ஜம்மு செய்யலாம், என்ன உடன்பாடு காணலாம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. மறுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கைகள். அப்ப அந்த துண்டை மட்டும் மிகப்பெரிய ஒரு ஃபித்னா சகோதரர்களே. ஏற்கனவே அன்சார் தப்லீக் என்ற ஒரு சகோதரர் பேசினார் ஜஹ்மியாக்களுடைய கொள்கையை பற்றி. ஜஹ்மியாக்களுடைய கொள்கையை பற்றி பேசும்போது அவர்கள் அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன், எல்லாம் அல்லாஹ் என்ற கொள்கை அவர்கள் உடையவர்கள், எல்லாம் அல்லாஹ் என்ற கொள்கை உடையவர்கள் என்றதை அவர் சொல்ல வரும்போது அதை சொல்லத்தானே வேணும். ஹிகாயத்துள்ள அந்த செய்தியை சொல்வது,
அந்த துண்டை மட்டும் எடுத்து அன்சார் மௌலவி எல்லாம் அல்லாஹ் என்று பேசிவிட்டார் என்று ஃபேஸ்புக்கில் போட்டாங்க. இது எங்கே போய் முடிய போகிறாங்கன்றதை பற்றி எந்த கவலையும் இல்லாதவர்கள் தான் இவ்வாறு செய்ய முடியும். அல்லாஹை புரிந்து கொண்டவர்களும் மௌத்தை நம்பக்கூடியவர்களும் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நம்புகிறவர்களால் கடைசி வரையும் இது முடியாது. என்றால் சும்மா ஜஸ்ட் ஒரு சகோதரரை பற்றி தப்பா பேசினாலே அவர்களால் நம்ம அப்படி பேசிட்டோமே என்று சொல்ல முடியாமல் இருக்கும். ரைட். இப்போ அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையை நம்ம பூரணமாக அறிந்து கொண்டோம். அஸ்மா சிஃபாத் சம்பந்தமாக சிஃபாத்துகளை பற்றி இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் அகீதத்துல் வாஸ்தியாவில் பட்டியலிடக்கூடிய அதே நேரத்தில் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையை மிக ரத்தின சுருக்கமாக அந்த அகீதத்துல் வாஸ்தியாவில் தெளிவுபடுத்துகிறார்கள். தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே நாம் அந்த புக்கை முடியுமானவரை தமிழ்லையும் படியுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்தில் மௌலவிகள் தாலிபுல் இல்ம்கள் இருந்தால் அவர்களை வைத்து கொண்டு நீங்கள் ஒரு கிளாஸ் மாதிரி அதை படித்தால் இன்ஷா அல்லாஹ் பிரயோசனமாக இருக்கும். அதில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் உமர் இப்போ சென்னை வாசியாக வந்துட்டாங்க. எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி. நம்முடைய ஐகேகேனுடைய ஃபவுண்டர் அவர் தான். இப்போ நமக்கு விசா முடிய போகுது. ஷேக் அல்லாஹ்தால சென்னையை கொண்டு வந்து சேர்த்துட்டார். எனவே இந்த கிளாஸ் தொடர்ச்சியாக நடக்கும்ன்றதுக்குரிய ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு அறிவித்தலாக கூடாது இருக்கலாம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாய்ப்புகளை நம்ம தவறவிடக்கூடாது. ரைட். சிஃபத்துகள் சிலவற்றை அடுத்த ஷேக் வந்து பட்டியலிடுறார். இவர் ஷேக் ஜப்ரீன் ஒரு சில சிஃபத்துகளை சொல்கிறார். அதில் அல்லாஹுடைய உலுவுண்டல் என்ன, அல்லாஹ் உயர்ந்துள்ளான் என்ற விஷயம், அல்லாஹுடைய மஹப்பத், அல்லாஹுடைய நேசம், அர்ஷின் மீது அல்லாஹ் உயர்ந்துள்ளான் என்ற விஷயம், இவற்றையெல்லாம் நமக்கு கொண்டு வருகிறார். இறுதியாக அப்போ அதை நீங்கள் அகீதத்துல் வாஸ்தியாவை படிக்கும்போது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அது புரியும். இறுதியாக வந்து அவர் சமராத்துல் ஈமான் பி சிஃபாத்தில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹுடைய சிஃபத்துகளை ஈமான் கொள்வதனால் அல்லது அல்லாஹுடைய அஸ்மாக்களையும் சிஃபாத்துகளையும் ஈமான் கொள்வதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்று பட்டியலிடுறார். ரைட். நீங்களே சொல்லலாம் இப்போ அந்த பலன்கள் என்னன்றது. யார் இஞ்சால யார் சொல்ல போறீங்க? வெரி குட். அல்லாஹுடைய பண்புகள் சரியான முறையில் நமக்கு தெரியுமாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது இன்னும் நமக்கு நேசம் வரும். அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் ரஹீம் என்ற விஷயத்தை நம்ம இன்னும் ஆழமாக படிக்கும் போது அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத் என்ற சிஃபத்தை பற்றி நிறைய பேசுகிறான். வ ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய அன்பு என்னுடைய கருணை எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளது. வ ரஹ்மதி ஹதீஸில் வ ரஹ்மதி கலபத் கதபி ஹதீஸுல் குத்ஸில, என்னுடைய அன்பு என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த அன்பை காண்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு 100 அன்புகள் இருக்கின்றன. அந்த 100ல் ஒன்றைத்தான் அல்லாஹு தஆலா தன் அடியார்கள் மத்தியிலே கொடுத்திருக்கிறான். அதை கொண்டுதான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு அன்பு காட்டுகிறாள், ஒரு மிருகம் தன்னுடைய குட்டிக்கு அன்பு காட்டுகிறது, ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுக்கு அன்பு காட்டுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல இந்த பயண கூட்டத்தில் போன ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை தொலைத்து விட்டு தேடும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சியை அவர்களுக்கு காட்டுகிறார்கள். சஹாபாக்களுக்கு பாருங்க இந்த பெண் எப்படி அந்த குழந்தையை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று பாருங்களேன். அப்ப அந்த பெண் அங்கும் இங்கும் அலைந்து தேடி குழந்தை கிடைத்து விட்டது. கிடைத்தவுடன் குழந்தையை எடுத்து பால் ஊட்டுகிறார், முத்தமிட்டு பால் ஊட்டுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த பெண் அவளுடைய அந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுவாரா என்று கேட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் அந்த பிள்ளையை தொலைத்து விட்டேன் என்பதற்காக வேண்டி அந்த பெண் அடைந்த டென்ஷன் கவலை இப்படி இருக்கும் போது அந்த பெண் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் தூக்கி போடுவார் என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த பெண்ணை விட தன்னுடைய அடியார்கள் மீது மிக அன்பும் கருணையும் உள்ளவனாக இருக்கிறான்.
அல்லாஹ்வுடைய ரஹ்மான் ரஹீம் என்ற ரெண்டு பேருக்குள்ள ரஹ்மத் என்ற ஒரு சிவத்தை இப்படியே படித்து கொண்டு போகும்போது அப்படியே அல்லாஹுவில் நாம் கரைந்து விடுவோம். நம்முடைய உள்ளம் நிறைய அல்லாஹ்வின் மீது அன்பு வரும். அல்லாஹ் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நம்முடைய உள்ளங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும். எப்படி ஷார்ட்கட்ல போய் பார்க்கலாம்? என்ன ஈஸி வழி? அல்லாஹ்வை வேகமாக சென்று பார்ப்பதற்குரிய லேசான வழி என்ன? அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுப்பது. எங்க அந்த சான்ஸ் கிடைக்கும் என்று துடித்துக் கொண்டிருப்போம். சஹாபாக்கள் அதனாலதான் துடிச்சாங்க. அல்லாஹ்வை சரியா புரிந்து கொண்டார்கள். எனவே அல்லாஹ்விடம் போவதற்குரிய என்ன வழி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினாலும் அந்த வழியை மிஸ் பண்ணுவதற்கு சஹாபாக்கள் விரும்பவே இல்லை என்று அல்லாஹ் புரிந்தார்கள். அல்லாஹ்வை சரியாக புரிந்தால் அல்லாஹ்வின் மீது அன்பு நமக்கு அதிகரிக்கும். அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை இதுவாகும். வேற என்ன நன்மை? வெரி குட். பயம் வரும். அல்லாஹ்வின் மீது பயம் வரும். அல்லாஹ்வின் மீது அன்பு அதிகரிப்பது போல அல்லாஹ்வின் மீது நமக்கு பயம் வரும். ஏன்? அல்லாஹ் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் ஷதீதுல் இகாப். அல்லாஹு தஆலா கடுமையாக தண்டிப்பவன். ரப்புல் ஆலமீன், சர்வ உலகங்களின் இரட்சகன். லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஆட்சி அவனுக்கே உரியது. ஆயத்துல் குர்சியை படிக்கும் போது, மாலிக் யௌமித்தீன் என்று படிக்கும் போது அல்லாஹ்வின் மீது பயம் வரும். அல்லாஹ் சமீ என்பதை படிக்கும் போது பேசுறதுக்கு பயம் வரும். நான் பேசுவதை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். சில நேரம் யாரையாவது பத்தி பேசிக் கொண்டிருப்போம், திடீர்னு வந்துட்டா டென்ஷன் ஆயிடுவோம். நம்ம பேசிக்கொண்டிருந்தவர் நம்ம எதிர்பாராத விதமாக அந்த இடத்திற்கு வந்து விட்டார், அவருடைய காதில் விழுந்ததோ இல்லையோ என்று கொஞ்ச நேரம் நமக்கு நிலை தடுமாறி விடுவோம். இப்ப நம்ம பேசக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் சமீ கேட்டுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பசீர், பார்த்து கொண்டிருக்கிறான். பயம் வரும். தனிமையில் இருக்கும் போதும் சபையில் இருக்கும் போதும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு பயம் வரும். அல்லாஹ் மிக நுணுக்கமாக அறியக்கூடியவன். ஹபீர், அலீமும் பிதாத்தி சுதூர். அல்லாஹ்வுடைய சம், அல்லாஹ்வுடைய பஸர், அல்லாஹ்வுடைய ஹிப்ரா, அல்லாஹ்வுடைய இல்ம், அல்லாஹ்வுடைய குத்ரா, இவைகளை எல்லாம் ஒரு மனிதன் சரியான முறையில் அறிந்து கொள்ளும் போது அந்த மனிதன் தனிமையிலும் பப்ளிக்கிலும் ஒரே மனிதனாகத்தான் இருப்பான். ரெண்டும் பேலன்ஸ் ஆக வேண்டும். அல்லாஹ்வின் மீது அன்பு வைக்க வேண்டும், அல்லாஹ்வை பயப்படவும் வேண்டும். இப்ப அல்லாஹ்வுக்கு ஓமானம் கிடையாது. வலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஆனால் நீங்கள் உங்களுடைய தந்தையின் மீது அன்பும் வைத்திருக்கிறீர்கள், பயமும் வைத்திருக்கிறீர்கள். பிள்ளைகள், பெரும்பாலான பிள்ளைகளிடம் பெற்றோரின் மீது அன்பும் இருக்கும், பயமும் இருக்கும். இது போல நாம் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டால் அல்லாஹ்வின் மீது நமக்கு அன்பும் வரும், பயமும் வரும். அதனால் நாம் இபாதத்தை பற்றி பேசும்போது சொன்னோம், அல்லாஹ்வை வணங்கும் போது பயந்து வணங்குறவன் யாரு? பயத்தில மாத்திரம் வணங்குபவன் யாரு? ஹரூரி. ஹரூரின்னால் யாரு? ஹவாரிஜி. அல்லாஹ்வுடைய அன்புல மட்டும் அல்லாஹ்வை வணங்குபவன் யாரு? ஜிந்தீக். ரைட். அல்லாஹ்வுடைய பயத்துக்கும் அன்புக்கும் மத்தியில் வணங்குகிறவன், ரஜாவோடு மாத்திரம் வணங்குகிறவன் முர்ஜி. அன்பு, பயம், ரஜா மூன்றுக்கும் இடையில் வணங்குகிறவன் மூமின் என்று சலஃபுகள் சொல்லுவார்கள். அப்ப இந்த மூன்று நிலைகளும் வர வேண்டும். ஒருவன் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டால் அன்பு வரும், அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டால் அல்லாஹ்வின் மீது அச்சம் வரும். அதே போல ஒவ்வொரு சிஃபத்தையும் நம்ம எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு சிஃபத்தும் நம்ம பல மாற்றங்களை ஏற்படுத்தும். ரஜாண்ட ஆதரவு, ஹோப். ஒவ்வொரு சிஃபத்தையும் நம்ம பார்க்கும் போது அந்த சிஃபத், ஒவ்வொரு சிஃபத்தும் நம்மில் தாக்கம் செலுத்தும். பொதுப்படையாக நம்ம இப்படி சொன்னாலும் கூட ரகீப்
என்ற ஒரு பெயர் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. என்ன கண்காணிப்பவன். இந்த பெயரை நம்ம சரியா புரிந்து கொண்டு அதனுடைய பண்பை நம்ம எடுத்து நோக்கினால் நம்முடைய வாழ்க்கையில் அது தாக்கம் செலுத்தும். அதே மாதிரி ஹபீர் என்ற பெயர் எடுத்தால் அது நம்மளுடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தும். ஒவ்வொரு பண்பும் அந்தந்த நிலைகளில் நம்மில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். இதெல்லாவற்றையும் விட மேலாக அஸ்மா சிஃபாத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் அல்லாஹ்வை குறைகளிலிருந்து பரிசுத்தப்படுத்தலாம். நிறைவானவனாக அல்லாஹ்வை நாம் ஈமான் கொள்ளலாம். இன்றைக்கு அல்லாஹ் இறங்குகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? சஹாபாக்கள் ஈஸியா அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம், தடுமாறல்ல, குழம்பல்ல, அலட்டல்ல, மிக சிம்பிளா ஈமான் கொண்டுட்டு போனாங்க அல்லாஹ் இறங்குறான் என்பதை. ஏன்? அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு தடுமாற்றம் ஏன் வருகிறது? அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் சிஃபாத்தில் தெளிவில்லை. அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்தை தெளிவாக அறிந்து கொண்டால் குறைகளற்ற நிறைவான அல்லாஹ்வை ஈமான் கொள்ள முடியும். அப்படி இல்லைண்டா நம்மை போலதான் அல்லாஹ்வை நினைப்போம். அல்லாஹ் இறங்கினா அர்ஷ் காலி ஆயிரும், கீழே வந்தா மேலே போறதுக்கு டைம் எடுக்கும். இப்படி கேள்விகள் நமக்குள்ள வந்து அல்லாஹ்வை தவறாக ஒரு கற்பனையை நம்முடைய உள்ளங்களில் வளர்த்து கொண்டு அல்லாஹ்வை கடைசியில வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கவில்லை என்ற அந்த பாவத்திற்கு உள்ளாக வேண்டிய நிலை ஏற்படும். எனவே இந்த அல் ஈமான் பில் அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சொல்லப்பட்டதில் அஸ்மா சிஃபாத்தில் இப்படி அடிமை தான். நீங்க இப்போ அல்லாஹு தஆலா நீங்க பெற்றோருடைய வச்சு பாருங்க. அது பெற்றோரோடு நீங்க வாழும்போது நல்ல அன்பு வைத்தானே செய்வீங்க. தலாக் சொல்லிட்டு வாண்டா கூட தலாக் சொல்லிட்டு வந்துடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு அப்படித்தான் சொன்னாங்க. இப்போ மகன் உடனே தலாக் சொல்லிட்டார், காரணம் ஒன்றும் சொல்லலை. அப்ப அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்து அடிமையாக மாறினால் அல்லாஹ் சொல்ற எல்லாம் மகன் அரண்டா இருப்போம், நகையை கழட்டி வீசுண்டா வீசுவோம், சொத்தை தூக்கி கொடுண்டா கொடுப்போம், ஹஜ்ஜிக்கு போண்டா போவோம், காபத்துல்லாவை சுத்துண்டா சுத்துவோம், கல்லெறிண்டா எறிவோம். காரணம் எல்லாம் கேட்க மாட்டோம். சைத்தானை கல்லெறிகிறது, கல்லை வணங்குறது என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதான், இன்னி அலமு அன்னகி ஹஜர், ஹஜருல் அஸ்வதை முத்தமிடும் போது என்ன சொன்னார்? நீ ஒரு கல் என்பது எனக்கு தெரியும், உன்னால் எந்த நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. ஏன் நான் உன்னை முத்தமிடுகிறேன்? அல்லாஹுடைய தூதர் முத்தமிட்டார்கள், முத்தமிடுகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஏன் முத்தமிட சொன்னார்கள்? அல்லாஹுடைய கட்டளை. அப்ப நம்ம கல்லுக்கு முத்தமிடுகிறோம், கல் எடுத்து வீசுறோம். கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் வாழ்க்கையிலே நடக்காதவர்களும் நடக்கிறோம். அல்லாஹ் சொன்னால் செய்வோம். இதுதான் அடிமைத்தனம் என்பது. ஏன் செய்கிறோம் என்றால் அல்லாஹின் மீது உள்ள அன்பு, அல்லாஹின் மீது உள்ள பயம், அல்லாஹ்விடம் இருக்கிற கூலியின் மீது உள்ள ஆதரவு. இதனால் தான் இதை நாம் செய்கிறோம். ரஹ்மான் ரஹீம் என்பது ரெண்டும் ரஹ்மத் என்ற சிஃபத்தை கொண்டிருக்கிறது. ரெண்டுக்கும் உள்ள சிஃபத் உண்டு. ரஹ்மான் என்பதற்கு இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் உடன் இருக்கக்கூடிய சிஃபத்தை குறிப்பதுதான் ரஹ்மான் ஆகும், தாத்தியா. ரஹீம் என்பது அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் அன்பு காட்டுகிற அந்த சிஃபா ஃபிஅலியாவை குறிக்கிறது என்று சொல்றாங்க. அருள் அருள் என்று மொழிபெயர்ப்பது பொதுவாக நம்ம அகீதா புத்தகங்களை படித்து பார்க்கும்போது அஷாயிராக்கள் அன்பு என்று மொழிபெயர்க்க விரும்பவில்லை. ரஹ்மத்திற்கு அன்பு என்று மொழிபெயர்க்க விரும்பவில்லை. ஏனென்றால் அவங்களுக்கு லாசிம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இது ஒன்றை சொன்னால் அதனால் இந்த விளைவு வரும். என்ன சொல்லலாம்? அன்பு காட்டுவதாக இருந்தால் ரிக்கத்துல் கல்ப் தேவை. ரிக்கத்துல் கல்ப்னா என்ன? இரக்கம். உள்ளத்தில் உள்ளம் இருக்கணும், உள்ளத்தில் இரக்கம் பெற வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லை. எனவே ரஹ்மத் என்ற இடத்திலெல்லாம் அவர்கள் நிஅமத் என்று தான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இன்ஆம், அருள் பாலித்தல் என்றுதான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள்.
நிஅமத் இடத்திலையும் அருள் என்று தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நீங்க சூரத்துல் ஃபாத்தியாவுடைய தர்ஜுமா எடுத்து பாருங்க. அர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன். பிறகு அன்அம்த அலைஹிம், யார் மீது அருள் புரிந்தாயோ. இப்போ ரஹ்மானுக்கும் அருள் புரிந்தாயோ, அன்அம்தைக்கும் அருள் புரிந்தாயோ. அப்ப இது இந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி வந்திருக்கிறது என்றால் இந்த பின்னணியில தான் வந்திருக்கிறது. ஆனால் நம்மை பொறுத்தவரையில் தமிழில் அன்பும் கருணையும் ஒன்று என்று சொன்னால், இந்த அன்பும் அருளும் ஒன்று என்று சொன்னால் பிரச்சனை வேற. நம்ம ரெண்டையும் பயன்படுத்தலாம். அன்பும் அருளும் ஒத்த கருத்துள்ள சொற்கள் என்ற நிலைப்பாடு தமிழ் மொழியில் இருக்குமாக இருந்தால் அர் ரஹ்மான் என்பதற்கு அருளாளன் என்று சொல்லலாம். அப்படி இல்லாமல் அன்பு வேறு அருள் வேறு என்று சொன்னால் ரஹ்மானுக்கும் அன்பாளன் என்றுதான் மொழிபெயர்க்க வேண்டும். தாத்தில் இருந்தா எல்லாத்தையும் இல்லாம ஜஹ்மியாக்கள் பண்ணாங்களே, அல்லாஹ்வுக்கு இஸ்மும் இல்லை சிஃபத்தும் இல்லை. அதே போல மூத்தசிலாக்கள் சொன்னாங்களே அல்லாஹ்வுக்கு இஸ்ம் இருக்கான், அதுக்குள்ள சிஃபத் கிடையாது, அதே போல எந்த சிஃபத்தும் கிடையாது என்று மறுப்பது தான் தாத்தீலாகும். மறுப்பது தாத்தீல் என்றால் எப்படி? அந்த ஹதீஸ் சம்பந்தமாக நிறைய கருத்துக்கள் காணப்படுகின்றன. خلق آدم إن الله خلق آدم على صورته என்று ஒரு ரிவாயத்தில் வருகிறது. இதுதான் மஷ்ஹூரான ரிவாயத். ஆதத்தை அல்லாஹு தஆலா அவருடைய தோற்றத்தில் படைத்தான். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருது خلق الله آدم على صورة الرحمن, ரஹ்மானுடைய தோற்றத்தில் படைத்தான் என்று வருது. இப்ப இந்த இடத்துல பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்றாங்க என்றால் முதல் சொன்ன ரிவாயத்து தான் மிகவும் வலுவான ரிவாயத். எனவே அல்லாஹ் ஆதத்தை அவருடைய தோற்றத்தில் படைத்தான். யாருடைய? ஆதத்தினுடைய தோற்றத்தில் படைத்தான். அப்படி புரிந்து கொண்டா சிக்கல் இல்லைன்னு சொன்னாங்க. சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஹதீஸும் சஹீஹ் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் ஆதத்தை அவனுடைய தோற்றத்தில் படைத்தான். இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் நம்பினார்கள். நாம் போய் அதை தலையை போட்டு நுழைத்து சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். வல்லாஹு தஆலா அலம். خير இன்ஷா அல்லாஹ். இதோட முடிச்சுக்கோங்க. லுஹர் 1 மணிக்கு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா